ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்ட் உள்ள பேசுகிறேன். கடகராசி திருமண நட்சத்திர பொருத்தங்களில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்துக்கு எந்த நட்சத்திரம்லாம் செட் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ சார், நான் புனர்பூச நட்சத்திரம் எனக்கு செட் ஆகக்கூடியது, செட் ஆகாத நட்சத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 10க்கு 6 பொருத்தம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10க்கு 6 பொருத்தத்தில் நட்சத்திரங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் புனர்பூசத்துக்கு அஸ்வினி மேஷ ராசியில் இந்த நட்சத்திரம் செட் ஆகக்கூடிய நட்சத்திரம். இதிலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல பொருத்தங்கள் வந்துடும். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு கடகமும் மேஷமும் நட்பு. ஸோ அதனால் அந்த சசாஷ்டகம்லாம் கிடையாது. சசாஷ்டகம்ன்றது 6, 8 ராசிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது 1, 10 வரும். அப்போ தாராளமாக நம்ம செட் ஆகும் அப்படின்றதுலாம். அதே மாதிரி பரணி, மேஷ ராசியில் உள்ள பரணி ஸ்டார், இந்த பரணி ஸ்டார் புனர்பூசத்துக்கு அனுகூலம். ஸோ அது பிரத்யேகத்தாரு, இந்த நட்சத்திரமும் செட் ஆகணும். அதுவும் ஆல்மோஸ்ட் பெண் நட்சத்திரம் இதில் இருந்தாங்கன்னா சூப்பராக நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாங்க. ஒரு ஆண் புனர்பூசனா பெண் பரணியை சூப்பராக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் 2 பேருக்குமே. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி. ரோகிணி உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ புனர்பூசத்தில் உள்ளவங்க ரோகிணிலாம் பார்த்தீங்கன்னா ஷேமத்தாரையில் வருவாங்க. இப்போ ஷேமத்தாரையில் உங்களுக்கு ரிஷபம் வந்துடும். அப்போ ரிஷப ராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை திருமணம் செய்துக்கலாம். ஸோ இந்த நட்சத்திரமும் உங்களுக்கு 10க்கு 7லேருந்து 6 பொருத்தம் வரக்கூடுங்க. ஸோ இது தாராளமாக நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு கன்னியில் விழுங்க. கன்னி ராசி, இந்த கன்னி ராசி கடகராசி கன்னி ராசி. ஸோ ஓரளவுக்கு மேட்சபிள் ஆகும். புனர்பூச நட்சத்திரம் அஸ்தம் 10க்கு 6 பொருத்தம் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 2 பேருமே இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகக்கூடும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுவாதி. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி. துலாம் ராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புனர்பூசத்துக்கும் சுவாதிக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குரு, இது ராகுவோட நட்சத்திரம். ராகு குரு நட்சத்திரம் கொஞ்சம் மிஸ்மேட்சிங் ஆனாலுமே இங்கே தாராபலன் கான்செப்ட் படி உங்களுக்கு சுவாதியில் இருக்கிறவங்களுக்கு சம்பத்து தாரையாக வந்துடுது. அப்போ சம்பத்து துவாரை எப்படி வரும்னா அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டமாக வரக்குள்ள இவங்களை திருமணம் செஞ்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7 பொருத்தம் வரும். ஸோ அதில் துலாம் ராசிக்காரங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு செட் ஆகக்கூடும். அதுக்கு அடுத்ததாக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு விருச்சிக ராசியில் உள்ள அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரமும் செட் ஆகும். புனர்பூசத்துக்கு அனுஷம் ஆல்மோஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா சம்பத்து தாரை, அதிர்ஷ்டம் அப்படி எடுத்துக்கலாம். கேட்டையை கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அனுஷம் வந்தால் விடாதீங்க. அனுஷம் வந்தால் உங்களுக்கு லக்கியஸ்ட் ஸ்டார். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கலாம். 10க்கு 7 பொருத்தம் வரும். இங்கே அருமையான பெருமை சேரக்கூடும். ஸோ இந்த 2த்தையும் நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் ராசியாக வந்துடுது. கடகத்துக்கு 5ஆம் ராசியாக வர்றதுனால 1, 5 பூர்வ புண்ணியமாக வர்றதுனால தாராளமாக செட் ஆகக்கூடும். ஸோ இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக புனர்பூசத்துக்கு திருவோணம். திருவோணம் உங்களுக்கு செட் ஆகுமா? ஆமாம், சந்திரனுடைய நட்சத்திரம். மகர ராசி, மகர ராசியில் விழும். அதுவும் 10க்கு 6 பொருத்தம் வருங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக கல்யாணத்துக்கு என்னென்னா தகுதியாக இருக்குது, என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் வேணாம், அதில் 10க்கு 6 பொருத்தம்ன்றது கரெக்டாக உட்காரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கான்செப்ட் படி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7ஆம் ராசியாக வரும் மகர ராசி. மகர ராசியில் உள்ளதை நீங்கள் திருமணம் பண்ணக்குள்ள கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதேமாதிரி அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரமும் உங்களுக்கு யோகம் தான். செவ்வாயோட நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு அதிர்ஷ்டம். இதில் மகரத்தில் விழக்கூடிய 1, 2 பாதம் இதை மட்டும் எடுக்கணும். இங்கே 3ஆம் 4ஆம் பாதம் கும்பத்தில் போகும், அதை எடுக்காதீங்க. இங்கே மகர ராசி மட்டும் எடுங்க. உங்கள் ராசிக்கு ஸ்ட்ரெயிட் ராசி அதை எடுக்குள்ள கரெக்டாக செட் ஆகும். அப்போ இந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு செட் ஆகணும். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக மீன ராசியில் உள்ள உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம். அடுத்தது ரேவதி. ரேவதியை விட உத்திரட்டாதி த பெஸ்ட். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்து தாரை, இதை எடுங்க. இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா விடாதீங்க. அதுக்கு அடுத்தது ரேவதி வந்தால் ஓகே, ஜஸ்ட் ஓகே தான். ஆனால் உத்திரட்டாதி வந்தால் சிறப்பு. சம்பத்து தாரை சொன்னாலே கண்ணை மூடிட்டு கடவுள் பக்கத்தில் இருக்கிற மாதிரிங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த நட்சத்திரத்தை வச்சு உங்களுடைய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிங்க. ஆண் பெண் 2 ஜாதகம் எப்படி இருக்குது அதனை வைத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.